ஈரோடு பொதுக்கூட்டத்தில் விஜயை டென்ஷன் ஆக்கிய ரசிகன். என்ன விஷயம் தெரியுமா? ஈரோடு மாவட்டமே அதிர்ந்து போற அளவுக்கு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காரு விஜய். முன்னதா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், விமல்ராஜ், ஆதவ் அர்ஜுனான்னு முக்கிய நிர்வாகிகள் பேசினதுக்கு பிறகு தாவேகா தலைவர் விஜய் மக்கள் முன்னாடி ஆக்ரோஷமா பேசினாரு. தந்தை பெரியார் பத்தி பேசின அவர், பேரறிஞர் அண்ணா மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லோருக்கும் சொந்தம், அவர் என்னுடையது, இவர் என்னுடையதுன்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னபோது மக்கள் ஆரவாரம் செய்தாங்க. அப்ப திடீர்னு கூட்டத்தில் இருந்து ஒரு இளைஞர் அங்க உயரமா இருந்த ஒரு கம்பத்து மேல ஏறிட்டாரு. அதை பார்த்த விஜய், தம்பி கீழே இறங்குங்கன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு நீ கீழே இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கினதும் ஃபிளைங் கிஸ் கொடுத்தாரு. ஆக்சுவலி இப்படி ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடந்து முடிஞ்சாலும் விஜய் தொடர்ந்து திமுக மற்றும் பாஜகவை மட்டும் விமர்சனம் செய்யறாரு. ஆட்சிக்கு வந்தா எப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வருவேன், மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பேன்னு பேசாம தேர்தல் அறிக்கை குறித்து சின்ன ஹிண்ட் கூட கொடுக்காம சினிமா டயலாக்கா விடுறாரு. ஆக்ரோஷமா பேசுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்பவும் கண்டினியூ ஆகுறது விஜய்க்கு பின்னடைவா பார்க்கப்படுது.